வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்பு. வரும் 11ஆம் தேதி இலங்கை, தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வரும் 10ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 11ஆம் தேதி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், தஞ்சை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என அறிவிப்பு. நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் பரவலாக மழை. 1 மணி நேரம் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. விழுப்புரம் புதுச்சேரி சாலை அருகே உள்ள பல பகுதிகளில் 8 நாட்கள் ஆகியும் இன்னும் வடியாத மழை நீர். 7 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதி. திருவண்ணாமலை, கடலூர் மாவட்டங்களில் மத்திய குழு இன்று ஆய்வு. புயல் மற்றும் மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நேரில் பார்வையிடுகின்றனர். சென்னை மாநகராட்சியில் 1202 கோடி ரூபாய் மதிப்பில் பொது கழிப்பறைகளை மேம்படுத்தும் பணிகளுக்கு தமிழக அரசு அனுமதி. கழிப்பறைகள் வடிவமைப்பு, புதிதாக கட்டுதல் உள்ளிட்ட பணிகளை மேம்படுத்த நடவடிக்கை. முல்லைப் பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்காத கேரள அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்காமல் முதலமைச்சர் வாய்மூடி மௌனியாக இருப்பதாகவும் விமர்சனம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காட்டமான பதில். சினிமா செய்தியை நான் எப்போதும் பார்ப்பதில்லை எனவும் அதிரடி. நடிகர் விஜய் கலை உலகில் மைனஸ், அதனால்தான் அவர் அரசியலுக்கு வந்துள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சாடல். எத்தனை ஆண்டு ஆனாலும் திமுக கூட்டணியை யாராலும் அசைக்க முடியாது எனவும் நம்பிக்கை. கலை உலகிலிருந்து அவர் மைனஸ் ஆனதுனால தான் இங்க வந்திருக்காரு. நேற்று பெய்த மழையில் முளைத்தவர்கள் எல்லாம் திமுகவை இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவை இழிவாக பேசினால் அவர்கள் மண்ணோடு மண்ணாக போய்விடுவார்கள் என RS பாரதி சாபம். ஆனால் இந்த இயக்கத்துடைய வரலாறு தெரியாமல் நேற்று முளைத்தவர்கள்லாம் இதுக்கு சவால் விடுறான். காலக்கோளாறு என்ன செய்வது? ஆனால் ஒன்று, இந்த கட்சியை எதிர்த்தவன் அல்லது எதிர்க்க நினைத்தவன் மண்ணோடு மண்ணாகி போயிருக்கிறார் என்பது வரலாறு. நான் சாபமிடவில்லை, வரலாறை சொல்லுகிறேன். கூட்டணி விவகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பேராசை இல்லை. தங்களின் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் திருமாவளவன் திட்டவட்டம். எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை. அங்கே போனால் அல்லலாமா, இங்கே போனால் வாரலாமா, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமா, ஐயோ இந்த வாய்ப்பை விட்டால் என்ன ஆவது? புயலால் பாதிக்கப்படும் ஒவ்வொரு முறையும் தமிழக அரசு கேட்கும் நிவாரணத் தொகையை மத்திய அரசு வழங்குவதே இல்லை. புயல் குறித்து மத்திய அரசு சரியான தகவல்களை வழங்குவதில்லை எனவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சாடல். பார்வையிட்டார், ஆனால் ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை. இப்பொழுது முதல் கட்டமாக 2000 கோடி ரூபாயும் இழப்பீடு 5000 கோடி வரை நடந்திருக்கிறது என்று கணக்கு கொடுத்திருக்கிறார்கள்.
இதுவரை எந்த நிதியும் அளிக்கவில்லை. அதானி நிறுவனத்துடனான ஒப்பந்தங்கள் தொடர்வதை செந்தில் பாலாஜி மறைக்க முயற்சி. அதானி நிறுவன நிதிநிலை அறிக்கையை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. அதானியுடன் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது போடப்பட்ட ஒப்பந்தம் தற்போது வரை தொடர்கிறது. திமுக அரசு புதிதாக எந்த ஒப்பந்தமும் போடவில்லை என அண்ணாமலைக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. ஒரு பைசாவுக்கு அவங்க வாங்குறதுக்கு போட்ட ஒப்பந்தம் தான் தொடர்ந்து நடைபெறுகிறது இருக்கிறதே தவிர நாங்கள் போட்ட ஒப்பந்தம் கிடையாது. அந்த ஒப்பந்தம் தான் நீடித்து இருக்கு. இல்லைன்னா இப்போ மின் தட்டுப்பாடு விடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதை நாங்கள் சில சமயங்களில் தொடர வேண்டிய கட்டாயம் இருக்கிறதே தவிர வேறொன்றும் கிடையாது. தவிர நாங்கள் புதிதாக அதானியை அழைத்து வரவில்லை. அதானியை அழைத்து வந்தது அதிமுக. அவர்களை கேள்வி கேட்காமல் எங்களை கேட்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? திமுகவுக்கு தப்பு கணக்கு போடும் பழக்கம் கிடையாது என அமைச்சர் ரகுபதி கருத்து. கூட்டல் கழித்தல் விஜய்க்கு தெரியாமல் இருக்கலாம் எனவும் பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே ஒரு கணக்கை போட்டால் சரியான கணக்கைத்தான் நாங்கள் போடுவோமே தவிர தப்பு கணக்கு போடுகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. கூட்டல் கழித்தல் அவருக்கு வேண்டுமென்றால் தெரியாமல் இருக்கலாம். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும் என்கின்றார். அரசியலிலே எந்த ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆவதற்கான வாய்ப்பே கிடையாது. ப்ளஸ்ஸோடு ப்ளஸ் சேருகிற போது அங்கே எண்ணிக்கை கூடுமே தவிர அங்கே குறைவதற்கான வாய்ப்பு ஒன்றுமே கிடையாது. மணிப்பூருடன் வேங்கை வயலை ஒப்பிட்டு பேசுவது நியாயமில்லை. விஜய்க்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி. அரசியலில் மேடையில் ஏறினால் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதாகவும் சாடல். என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு. மணிப்பூரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று முதலில் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதை இவ்வளவு ட்ரிவியலைஸ் பண்றது நியாயமில்லை. பிஜேபி மணிப்பூருக்கு போய் அங்க நியாயம் வழங்காமல் இருப்பதை விட மோசம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூறியது போல் திருமாவளவனுக்கு அழுத்தம் இருப்பதாகவே உணர்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கருத்து. தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் 156 பள்ளிகளுக்கு இன்று முதல் 9 நாட்கள் விடுமுறை. பாதுகாப்பு பணிக்கு வரும் காவலர்கள் தங்க ஏதுவாக விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலைக்கு 4089 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தீப திருவிழாவின் போது கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் திருவண்ணாமலையில் 9 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள். கிரிவல பாதையை இணைக்கும் வகையில் 40 கட்டணமில்லா சிற்றுந்துகளை இயக்கவும் அரசு திட்டவட்டம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் மலையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழு இன்று ஆய்வு. பெரிய பாறை, கற்கள், மண், மரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வு நடத்துகின்றனர். லஞ்ச வழக்கில் சிக்கிய நெல்லை மாநகராட்சி உதவி ஆணையர் ஜஹாங்கீர் பாஷா சஸ்பெண்ட். மீண்டும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டார். நாளை நடைபெறவிருந்த எம்ஜிஆர் பல்கலைக்கழக மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கான தேர்வு ரத்து. தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவின்படி தேர்வை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
கிருஷ்ணகிரி அருகே மின்சார மீட்டர் வழங்க விவசாயியிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய ஊழியர் கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக சிக்கினார். தூத்துக்குடியில் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி 52 லட்சம் ரூபாய் மோசடி. கேரள மாநில இளைஞரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் பாதிப்புகளை இன்று ஆய்வு செய்கிறது மத்திய குழு. 2 நாட்கள் ஆய்வு செய்து மத்திய அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்க திட்டம். PSLV-C-59 மிஷனின் வெற்றிகரமான லிஃப்ட் ஆஃப் மற்றும் செயற்கைக்கோள் பிரிக்கப்பட்ட வீடியோ அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பகிர்ந்தது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். Lift off normal. Auto tracking. Even tracking. Tracking. Plus 10 seconds. Stage separated. Second stage engine started. Closed loop guidance initiated. First stage performance. பஞ்சாப் ஹரியானா எல்லையில் இருந்து டெல்லி நோக்கி இன்று மீண்டும் விவசாயிகள் பேரணி. பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்காத நிலையில் முடிவு. போராட்டத்தில் ஈடுபடும் விவசாயிகள் உணவு அளிப்பவர்களின் மதிப்புக்கு களங்கம் ஏற்படுத்துகின்றனர். இந்த போராட்டங்கள் விவசாயிகள் தலைமையில் நடக்கவில்லை என RSS அமைப்பின் விவசாய சங்கம் குற்றச்சாட்டு. வாய்ப்பு கிடைத்தால் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்க தயார் என மம்தா பானர்ஜி அதிரடி அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் இருந்தே தன்னால் கூட்டணியை இயக்க முடியும் என கருத்து. இந்தூரில் இருந்து டெல்லிக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 73 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல். பயணி ஒருவரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் அதிரடி. இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 337 ரன்களுக்கு ஆட்டமிழப்பு. இந்திய அணித்தரப்பில் பும்ரா, சிராஜ் தலா 4 விக்கெட்டுகளையும், நிதிஷ் ரெட்டி, அஸ்வின் 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். சிங்கப்பூர் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவின் குகேஷ் மற்றும் சீனாவின் டிங் லிரன் இடையிலான 10வது சுற்றும் டிராவில் நிறைவு. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் கவுகாத்தி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடர். இந்தியாவுக்கு 3 பதக்கங்களை வெல்லும் வாய்ப்பு. திரையரங்குகளில் வசூல் வேட்டை நடத்தி வரும் புஷ்பா 2 திரைப்படம் வெளியான 3 நாட்களில் உலக அளவில் 500 கோடி ரூபாய் வசூல்.